அனைவருக்கும் வணக்கம். இன்றைய லீகல் அப்டேட்ஸ் எதை பற்றி என்று சொன்னால், இந்த அம்மா தன்னுடைய மோட்டார் பைக்கில் வந்து கொண்டிருக்கின்ற போது அங்கே ரோடு கிராஸ் வந்து நிற்பாங்க. அப்போ இந்த பஸ்ஸானது லெஃப்டில் பார்த்து என்ன பண்ண ரைட் எடுக்கும்போது பின்னால் டயரில் மாட்டி இவங்க இறந்து விடுவார்கள். உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பற்றிய ஒரு இன்றைய லீகல் அப்டேட் என்னவென்றால், முதல்ல ஃபேக்ட் என்னவென்றால், இது பஸ் இருக்குது. இந்த பஸ்ஸில் இந்த அம்மா அங்கே ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து விடுகிறார்கள். இந்த இறந்து விட்ட பிறகு இந்த அம்மாவனுடைய மகள் இதுதான் கிளைமண்ட் 1. இந்த இறந்த அம்மாவனுடைய அம்மா யாருன்னா இவங்க தான் கிளைமண்ட் 2, மதர் ஆஃப் டிசீஸ்டு, இது டாக்டர் ஆஃப் டிசீஸ்டு. பிறகு அது இன்சூரன்ஸ் கம்பெனி ரெஸ்பாண்ட் பண்ணா இருக்காங்க. சரி, இந்த மாதிரி இருக்கின்ற போது இருவரும் என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய இவங்க வந்து அம்மா இறந்து விட்டதா என்பதாகவும், இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க தன்னுடைய மகள் இறந்து விட்டதாக ட்ரிபூனல் எங்கே நீதிமன்றத்தில், அதாவது எம்சிஓபிக்கு சொல்லல, மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம், அந்த ட்ரிபூனலில் வழக்கு தொடுக்கிறார்கள். என்னவென்றே, எங்களுக்கு எவ்வளோ 54,30,740 ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு இவர்கள் இருவரும் இந்த ட்ரிபூனலில் வழக்கு தொடுக்கிறார்கள். வழக்கு தொடுத்த பிறகு அந்த ட்ரிபுனலானது தீர்ப்பாயமானது விசாரணை செய்து எவ்வளவு இவர்களுக்கு அவார்டு வழங்கியது என்று சொன்னால், என்னைக்கு 11/5/2021 அன்று காம்பன்சேஷனை நஷ்ட ஈட்டை அவார்டு செய்கிறார்கள். எவ்வளோ 15,97,000 ரூபாய் அவார்டு செய்கிறார்கள் இருவருக்குமாக. இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, எம்சிஓபி கேஸ் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஏஜ் ஆஃப் டிசீஸ்டு பர்சன் பிலோ 50 and 55 அந்த ரேஷியோவில் மந்த்லி இன்கம் வந்து 24,406 என்ற அடிப்படையில் டிபெண்டன்ஸ், அதாவது சார்ந்து இருப்பவர் 50% சொல்லிட்டு அது ரேஷியோ வந்து 11 மல்டிபிள் தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் கணக்கு வைத்து என்ன பண்ணுறாங்க, 15,84,000 ரூபாய். அதுக்கும் பிறகு என்ன பண்ணுறாங்க, இவர்கள் அதாவது இந்த மகளுக்கும் அந்த அம்மாவுக்கும், அதே மாதிரி வந்து இந்த அம்மாவுக்கும் இந்த மகளுக்கும் அந்த அன்பு பாசம் அது கவனித்தல், இதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த கிளைமண்ட் 1க்கு 5,000 ரூபாய், கிளைமண்ட் 2க்கு 5,000 ரூபாய், இவர்களுடைய ஈமச்சடங்கு நடந்ததில்ல அதனுடைய செலவுகளுக்காக எவ்வளோ ரூபாய் 3,000 ரூபாய், மொத்தமாக 15,97,000 ரூபாய் அரைவ் பண்ணாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா, வித்து 6% வட்டியோடு. எந்த டேட்லேருந்து, அந்த ஃபைலிங் பண்ணது எப்பயுமே சொல்லுவல, எந்த தேதியில் இவர்கள் மனு தாக்கல் செய்தார்களோ அந்த தேதியிலிருந்து 6% வட்டியோடு இவர்கள் செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, 30 நாட்களுக்குள்ளாக அந்த பேமெண்ட்டை அதாவது செலுத்த தவறினால் 9% அந்த வட்டியோடு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். சரி, அடுத்த கேள்வி என்னவென்றால், இந்த காம்பன்சேஷன் தொகையை, இந்த நஷ்ட ஈட்டு தொகையை இவர்கள் இருவருக்கும் யாரெல்லாம் வழங்க வேண்டும் என்று சொன்னால், இங்கே பாருங்க, இன்சூரர், அதாவது வெஹிக்கிளினுடைய யாரும் நேஷனல் இன்சூரன்ஸ் வச்சுங்க, அதே மாதிரி டிரைவர் ஆஃப் த வெஹிக்கிள், இந்த வண்டியை ஓட்டி வந்த ஓட்டுநர், அடுத்து யாரு, ஓனர் ஆஃப் த வெஹிக்கிள், இந்த பஸ்ஸினுடைய உரிமையாளர். இவர்கள் 3 பேரும் ஒன்றாக சேர்ந்தோ அல்லது தனித்தனியாகவோ வழங்க வேண்டும் என்று தீர்ப்பாயமானது தீர்ப்பு வழங்கியது. இப்போ ட்ரிபுனல் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து இந்த இறந்தவருடைய மகளும் இறந்தவருடைய தாயும் ஒரு அப்பீல் ப்ரிப்பேர் பண்ணாங்க. அதே போன்று இன்சூரன்ஸ் கம்பெனி ரெஸ்பாண்ட் 1 இருக்குல்ல, அவரும் ஒரு என்ன பண்ணாங்க, அப்பீல் ப்ரிப்பேர். அப்போ 2 அப்பீலை உயர் நீதிமன்றத்தில் அங்கே ப்ரிப்பேர் செய்வார்கள். 2 பேருமே யாரு எதுக்காக போகிறார்கள், இவர் இருவரும், அந்த மகளும் தாயும் என்று சொன்னால், எங்களுக்கு வழங்கிய தொகை, இந்த தொகையானது குறைவாக இருக்கின்றது, இதைவிட மேலும் உயர்த்தி தாருங்கள் என்று உயர் நீதிமன்றத்தில் அவர் என்ன பண்ணாங்க, மேல்முறையீடு செய்கிறார்கள். பிறகு இந்த உயர் நீதிமன்றமானது என்ன சொல்லுகிறது, அந்த விசாரணை செய்து என்ன தீர்ப்பு வழங்கியது, என்ன அவார்ட் பாஸ் பண்ணாதுன்னு சொன்னால், யார் C1 யார், இறந்தவனுடைய மகள், அவர் என்ன சொல்கிறாங்க, என்டைட்டில் லெஸ்ஸர் காம்பன்சேஷன் as per 140 தெரியும் உங்களுக்கு, அதாவது liability to pay
காமன் இன் சர்டைன் கேசஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் நோ ஃபால்ட் லைபிலிட்டி. அது தப்பு இருக்குதோ இல்லையோ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா என்னன்றதை 147(4) சொல்லியிருப்பாங்க 50,000 சொல்லிட்டு. அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா அவர் சொல்லியிருப்பாங்க C2 இருக்காங்களே, இந்த இறந்துட்டாங்க, இந்த அம்மாவனுடைய அம்மா இவங்களுக்கு என்ன பண்ணுறது, லீகலாக வரமாட்டாங்க, அதனால் இவர்கள் காம்பன்சேஷன் பெறுவதற்கான அந்த உரிமை இல்லை என்று சொல்லிடுவாங்க. அதனால் என்ன கடைசியில் என்ன சொல்ல எழுதுன தீர்ப்பு நம்ம எப்படி சொன்ன பதில் அந்த காம்பன்சேஷன்லேயே என்ன பண்ண மாடிஃபை பண்ணிட்டு பார்த்தல ஆஸ் பர் 140(4) ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1918 படி 50,000 நோ ஃபால்ட் லைபிலிட்டியில் அதன்படி அவர் வழங்குகிறார்கள். அதே மாதிரி அந்த இறந்த உன்னுடைய அம்மாவிற்கு உரிமை இல்லை, அதான் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு எந்த காம்பன்சேஷனும் அவார்ட் பண்ண மாட்டாங்க. அதை பார்த்தீங்கன்னா எந்த வழக்கை பேஸ் பண்ணி இவ்வாறு உயர்நீதிமன்றமானது தீர்ப்பு வழங்கியது என்று சொன்னால் மஞ்சுரி பேரா அண்ட் அனதர் வர்சஸ் ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் அண்ட் அனதர் 2007 வால்யூம் 10 சுப்ரீம் கோர்ட் கேசஸ் பேஜ் நம்பர் 634 இந்த வழக்கில் சொல்லியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் உயர்நீதிமன்றமானது இந்த பெண்ணுக்கு 50,000 மட்டுமும் இவர்களுக்கு அந்த நஷ்டஈடு பெறுவது உரிமை இல்லை என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இப்போ இந்த இறந்தவருடைய பெண்ணும் அதாவது மகளும் அவங்களுடைய அம்மாவும் இருவரும் உயர்நீதிமன்றம் வழங்கிய அந்த தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறார்கள். அந்த மேல்முறையினுடைய சிவில் அப்பீல் நம்பர் என்னவென்றால் 006641 to 006642 2025. சைட்டேஷன் என்னவென்றால் தீப்ஷிகா அண்ட் அனதர் வர்சஸ் நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் அண்ட் அதர்ஸ். இதில் இந்த உச்சநீதிமன்றமானது விசாரணை செய்து என்ன தீர்ப்பு வழங்கியது என்று சொன்னால், இப்போ இந்த மகளானவர் திருமணமாகிவிடுது. திருமணமாகிய பிறகு யாரை சார்ந்திருக்கிறார் சொன்னால் இவருடைய கணவன் அந்த கணவனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தாயை நம்பி வாழவில்லை. ரெண்டாவது, இறந்து போன இந்த தாயினை சார்ந்துதான் தான் வாழ்கிறேன் என்பதை நீதிமன்றத்தில் இந்த மகளானவள் நிரூபிக்க தவறிவிட்டார். எனவே டிபெண்டன்சி இவர் கிடையாது, அதனால இவருக்கு கொடுக்க வேண்டிய காம்பன்சேஷனை உச்சநீதிமன்றம் மறுத்து இவர் பெறுவதற்கான உரிமை இல்லை என்று தீர்ப்பு வழங்கியது. சரி, ஆனால் இவருக்கு உரிமை இல்லை என்று உயர்நீதிமன்றம் சொன்னதில்லை, அதை மாற்றி உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கியது என்று சொன்னால், இவர் வயதான காலத்தில் இருப்பதால், அதாவது ஒரு டிபெண்டன்சி யாரு, இந்த பெண் தான் வயதான காலத்தில் யாரை காப்பாற்ற, அதாவது குழந்தையாக இருக்கின்ற போது குழந்தைகளை பெற்றோர் காப்பாற்ற வேண்டும். வயதான பிறகு பெற்றோர்கள் என்ன பண்ணும், அந்த குழந்தைகள் பெற்றோரை காக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆப்ளிகேஷன் படி, கடமையின்படி உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்கிறது சொன்னால், தாய்க்கான அந்த காம்பன்சேஷனை அவார்ட் செய்கிறது. எப்படி என்று பார்த்தீங்கன்னா பாருங்க, எவ்வளோ மொத்த அமௌண்ட்டு 19,22,356 ரூபாயை அந்த கிளைமெண்ட் 2, அதாவது இறந்து போன அந்த பெண்ணினுடைய தாய்க்கு அந்த C2 கிளைமெண்ட் 2க்கு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. அதை பார்த்தீங்கன்னா எதன் அடிப்படையில் இந்த கால்குலேஷன் நடைபெற்றது என்று சொன்னால், தட் மீன்ஸ் கேஸ் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் வர்சஸ் பிரணாய் சேத்தி 2017 வால்யூம் 16 சுப்ரீம் கோர்ட் கேசஸ் பேஜ் நம்பர் 680. அடுத்து திஸ் இஸ் எ லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். MCOPனாவே என்ன பண்ணுவாங்க, கால்குலேஷனாகவே இந்த கேஸாக சொல்லுவாங்க. என்னது, சர்லா வர்மா ஸ்ரீமதி அண்ட் அதர்ஸ் வர்சஸ் டெல்லி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அண்ட் அனதர் 2009 வால்யூம் 6 சுப்ரீம் கோர்ட் கேசஸ் பேஜ் நம்பர் 121. இதை பாரு, அதாவது சொல்லி ஆப்ளிகேஷன்ல சைல்டு டு மெயின்டைன் தேர் பேரண்ட் இன் ஓல்ட் ஏஜ், பேரண்ட் டு மெயின்டைன் தேர் சைல்டு டூரிங் மைனாரிட்டி. குழந்தைகள் இளவலாக இருக்கும்போது 18 வயசுக்குள்ள இருக்கிறாங்கன்னா பெற்றோர்கள் தான் அந்த குழந்தையை பாதுகாத்தல் எல்லாத்தையும் பண்ணணும். அதே மாதிரி அந்த பெற்றோர்கள் முதியவராகிவிட்டால் என்ன பண்ணும், அந்த குழந்தைகள் பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த கடப்பாடின் காரணமாக அவருக்கு வழங்கப்பட்டது. அது எவ்வாறு கால்குலேஷன் பண்ணாங்கன்னு சொன்னால், இது பாருங்கள், இதுதான் இந்த கால்குலேஷனுடைய ரேஷியோ. இவ்வாறு உச்ச நீதிமன்றமானது இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கின்றது என்று கூறி மேலும் ஒரு அப்டேட்டில் சந்திப்போம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.